காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ராகுல் காந்தியினுடைய அனைத்து பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. சோனியா காந்தி உடல்நலக் குறைவால் டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியினுடைய அனைத்து பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், சோனியா காந்தி அவர்களுடைய உடல்நிலைக்கு என்ன ஆயிற்று? இப்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வப்பொழுது அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுவதும் பின்னர் வீடு திரும்புவதும் கடந்த சில மாதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனா இந்த முறை ராகுல் காந்தியினுடைய அனைத்து பயணங்களுமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். மருத்துவமனை நிர்வாகம் என்ன சொல்றாங்க? முழு விவரங்கள் என்ன? அதாவது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி நேற்று திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய சர் கங்காராம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன உடலுக்கு ஆனது என்பது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் எதையும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் நேற்று அவருக்கு லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மருத்துவர் அனூப் தலைமையிலான மருத்துவ குழு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்ததை தொடர்ந்து அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியானது. தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு முதலே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வாத்ரா ஆகியோர் தனது தாயார் சோனியா காந்திற்கு அருகிலேயே மருத்துவமனையில் தொடர்ந்து இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் இன்று முதல் கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரியங்கா மற்றும் ராகுல் ஆகியோர் இன்று கேரளாவிலே சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதாக இருந்தது. நேற்று நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களா என ராகுல் காந்தியிடம் செய்தியாளர் கேட்டபோது கூட நான் கேரளாவில் சில முக்கியமான சில பயணங்கள் இருப்பதால் என்னால் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இதற்கிடையே அவரது தாயார் சோனியா காந்தி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் இன்று கேரளாவிற்கு மேற்கொள்ள இருந்த தன்னுடைய பயணத்தை ராகுல் காந்தி ரத்து செய்திருக்கிறார். அவருக்கு பதிலாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேரளாவில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி கேரளாவிலே அவரது தாயாரின் உடல்நிலை சீரடைந்த பிறகு வேறு ஒரு நாளில் பிரச்சாரத்தை துவங்குவார் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. சோனியா காந்தியின் உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கையை இன்று மாலை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக ராகுல் காந்தியினுடைய பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவிற்கு அவர் பயணம் மேற்கொள்வதாக இருந்தது. கேரளாவை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறுவதாக இருக்கக்கூடிய சூழலில் அங்கே பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஈடுபடுவதற்காக அவர் கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்தது. இந்த நிலையில் சோனியா காந்திக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவருடைய அனைத்து பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.